ஆசீர்வாதங்களின் தன்மைகள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை சில நிமிஷங்கள் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் அது மிகவும் அருமையானது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ் அண்ட் ஆமென். ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆசீர்வாதங்களை நாம் எல்லாரும் விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம இங்க இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதத்தினுடைய அளவு எப்படிப்பட்டது என்றால் அது நம்முடைய மூளைக்கு எட்டாதது. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஆசீர்வாதங்களை குறித்ததான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை குறித்ததான வார்த்தைகள். ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கும் போது வாக்குத்தத்தங்களை கொடுத்துதான் கர்த்தர் அழைக்கிறார். வருஷத்தின் துவக்கத்திலே, மாதத்தின் துவக்கத்திலே, அல்லது ஒரு வாரத்தின் துவக்கத்திலே, ஒரு நாளின் துவக்கத்தில் ஆண்டவர் இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பொதுவான ஆசீர்வாதங்கள் உண்டு, தனிப்பட்ட பிரத்யேகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்திற்கு என்று கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை இப்படி வைத்திருப்பாங்க. எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, எந்த வாக்குத்தத்தங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்யும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிறோம். தேவனே ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. தேவனே இதற்குரிய அவர்தான் முழு சோர்ஸ், அவர்தான் ஆதி காரணம். அவரை இல்லாமல் வேறு யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்றார். ஆக அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஆசீர்வாதம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான சத்தியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகளிலே அதனுடைய தன்மைகளை குறித்து, அவைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்து நாம் சரியான ஒரு தெளிவு இந்த காலங்களிலே, ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற சில கேள்விகள், இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை குறித்து இருக்கிற ஐயப்பாடுகள் இந்த காலங்களிலே நீங்கும்படி. ஏன் இந்த செய்தி என்று சொன்னால், கடந்த நாட்களிலே நம்முடைய சபை குடும்பங்கள், தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களில் எல்லாம் எண்ணி பார்க்கும்போது தேவன் இந்த காரியங்களை திரும்ப திரும்ப அதனுடைய ஆவியிலே உணர்த்தினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம் இந்த காலங்களில சில முக்கியமான சத்தியங்களை, இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆழமான ஒரு திருஷ்டாந்தமான ஒரு டீப் தியாலஜிக்கல் செர்மன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்றாலும்
அந்த ஒரு அடிப்படையான, அதே நேரத்தில் முக்கியமான, நாம சில நேரங்களிலே மறந்து போன அந்த சத்தியங்களை இந்த நாளிலே நாம திரும்பவும் நம்முடைய ஆவியிலே நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நினைப்பூட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. The neglected absolute, தவிர்க்கப்பட்ட முக்கியத்துவங்கள், ஆசீர்வாதங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான சத்தியங்கள். முதலாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது ஆசீர்வாதங்களை பற்றி, வாக்குத்தத்தங்களை பற்றி? ஏற்கனவே நாம பொதுவாக பார்த்தோம். தேவனே இதற்கு அதிபதி, தேவனே இதற்கு ஊற்றும் காரணம். அவரை இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இவைகளெல்லாம் அனுபவித்து உண்மையாக தேவ பிரசன்னத்திலே பாடப்பட்ட பாடல்கள், வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மைகள். ஆகவே இவைகளை தான் நாம் அறிந்திருக்கிறோம். என்றாலும் மிக முக்கியமான சத்தியங்களிலே பிரதானமானது, முதலாவதாக ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். All promises, all the blessings of God are always conditional. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதற்கு உட்பட்டவைகள்? நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். நிபந்தனைகள் அற்ற அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ், அன்கண்டிஷனல் ப்ராமிசஸ் வேதாகமத்திலே சொல்லப்படவே இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற தேவனுடைய அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். இது ஒன்றுதான். எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம அதற்கு கண்டிஷன் நிபந்தனை போட்டால் ஒருவரும் நிற்க முடியாது. ஆகவே கர்த்தர் அதை அறிந்து அந்த ஒரு அதான அடிப்படை ஆண்டவருக்குள்ள நம்ம வர்றதற்கு, அந்த ரட்சிப்பின் திட்டம், அந்த மீட்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு ஆக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அதை என்ன செய்கிறார்? ஒரு கண்டிஷன் இல்லாம வாப்பா ஆமென் பாடல் பாடினோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு என்னை அணைத்தீரே, என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ள. அது ஒண்ணுதான் அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற அன்பு. ஏன்னா அந்த அன்பிற்குள்ளே வந்ததற்கு பிற்பாடுதான் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுவதற்கு அதான் ஒரு வாசல், அதான் ஒரு வழி. அதனாலதான் கர்த்தர் அதற்கு ஒரு கண்டிஷன் வைக்கல. மற்றபடி எல்லா blessings, prophecies, promises of God are always conditional. 3 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வேத பகுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். புரிந்தவர்கள் ஒரு சத்தமா வாசிங்க. கவனியுங்கள். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பாருங்க, இந்த ஒரே வசனத்துல கண்டிஷன் அண்ட் ப்ராமிஸ் ஆர் பிளஸிங் வருகிறதை பார்க்கிறோம். கண்டிஷன் என்ன? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அடுத்து வருது பிளஸிங் ஆர் ப்ராமிஸ். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? முதல்ல என்னது? கண்டிஷன், நிபந்தனை. இப்படி செய்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அது இல்லாம கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார், அதைத்தான் நம்ம விரும்புகிறோம்.
ஆனால் அதற்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ள அந்த நிபந்தனைகளை கவனியுங்கள். இது இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, இங்கேயும் முதல்ல என்ன சொல்லப்படுகிறது? கண்டிஷன், நிபந்தனை. என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன செய்வார்? நாம செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் அவர் செய்ய வேண்டியதை அவர் கரெக்டா செய்வார். 50-50. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருந்தாலும் அந்த நிபந்தனைகளுக்கு, அந்த கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படியாத பட்சத்திலே, செவிப்படாத பட்சத்திலே தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதை கண்டிப்பா நிறைவேற்றணும். முதல் வசனம், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பார். இரண்டாவது வசனம், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்மேல் உனக்கு பலிக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் சங்கீதம் 50:14-15 அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷன் அண்ட் ப்ராமிஸ். இருங்க, 14வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி. ஸ்தோத்திர பலியிடு, பொருத்தனை செலுத்து, கண்டிஷன், நிபந்தனை. இப்படி செய்தால் அப்பொழுதுதான் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். நமக்கு பிடிச்சது என்ன? இந்த செகண்ட் பார்ட் பி, 15வது வருஷம். அதான நம்ம எல்லாருமே நடப்பாக தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் ஆபத்து காலத்தில் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அதற்கு முந்தைய வசனத்தை கொஞ்சம் முன்னோக்கி பாருங்கள். நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி. அநேகர் ஸ்தோத்திர பலியிடுகிறதில்லை, அநேகர் பொருத்தனை செய்கிறதில்லை, செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதில்லை. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டு போகும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆபத்து காலத்திலே கர்த்தர் என்னை கைவிட்டார் என்றும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கவில்லையே என்கிற அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களுக்கும் ஆக இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் யோசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லையே சொல்லும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியங்களை தான் இன்றைக்கு உங்களோடு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். இதை செஞ்சுட்டு ஆண்டவர் செய்யலன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அதுல ஒரு நியாயம் உண்டு. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் அவர் மட்டும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பது, மனச்சாட்சியில கை வச்சு சொல்லுங்க, அது நியாயமா? அநியாயம், அக்கிரமம். கண்ணு நோக்கி கொடுக்குறாங்க.
செய்யும் ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. எவ்வளவு சத்தம் போட்டாலும் சரி ஆண்டவர் ஆண்டவர் வந்து ட்விஸ்டிங் தி ஆர்ம் ஆஃப் காட் என்று சொல்றார். ஆண்டவர் கையை பிடிச்சு தெரியும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. இதை செஞ்சுட்டோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா தானாக செய்வார். நாம செய்ய வேண்டியதை சரியாக வாழ்க்கையில் இன்னும் குறைவு. இந்த வேதனையோடு, இன்னும் சொல்லப்போனால் ஆதங்கத்தோடு, என்றால் நம்முடைய சபை குடும்பங்களிலே கர்த்தரால் சொல்லப்பட்டதான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைய நிறைவேற வேண்டியிருக்கிறது. கர்த்தர் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. பூமிக்கும் வானத்துக்கும் அதிபதியாகிய தேவன் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற தேவன். ஆனால் ஏன் இன்னும் சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை? அவரிடத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? அவரிடத்தில் எந்த தடையும் இல்லை. எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டான். ஆசீர்வதி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்றால் அதை தவிர வேற சிந்தையே கர்த்தருக்கு இல்லை. இன்னும் ஒரு வசனத்தையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். நாம் எல்லாரும் அடிக்கடி பரிச்சயமான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த போட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, தமிழ் பண்டிட் அறிஞர்கள் இருக்கிறீர்கள். இவரே கிரேக்க இந்த வல்லுநர்கள் இந்த ஒவ்வொரு வார்த்தை, முதலாவது seek the kingdom of God and His righteousness, தேவனுடைய காரியங்களை முதலாவது முதல்ல அதை செய்யுங்க. முதல்ல அந்த அதை சரிப்படுத்துங்கள். சரிங்களா? set right your priorities. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? முதல்ல இந்த காரியத்தை பாருங்க. நீட் எக்ஸாம்ல பிள்ளைகள் படிச்சு தேரணும்னு சொல்லி அதில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுறோம். படக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நன்றாய் கவனியுங்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. கர்த்தர் ஜெயத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற பிள்ளைகள் நல்ல ஆர்வம் பண்ணி நல்ல சிறந்த இடங்களை பெற வேண்டும். நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண பிள்ளைகள் நம்ம சபையில உண்டு. இன்னைக்கு டாக்டர்ஸாக இருக்கிற நம்ம சபை மக்கள் உண்டு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அதிலே செலுத்துகிற கவனம் முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களா, டீனேஜர்ஸ் வைத்திருக்கிற பெற்றோர்கள் கவனியுங்கள். ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், மெரிட்ல வேலை வாய்ப்புகள் பெறணும், அப்படியெல்லாம் பிரயாசப்படுறோம். பெற்றோர் என்கிற முறையிலே அதைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. ஆனால் அதே சமயத்திலே ஆவிக்குரிய கர்த்தருடைய காரியங்களிலே
கர்த்தருடைய காரியங்களில் நேற்றைக்கு போன இந்த வாரத்திலிருந்து சனிக்கிழமை தோறும் வாலிபர்கள் மாலையிலே ஒரு 6 மணியிலிருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபோன் பண்ணி தகவல்கள் சொல்லுகிறோம். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், வேலைகள், அப்படியெல்லாம் அதெல்லாம் செய்வது ஒன்று தவறல்ல. ஆனால் விளையாட்டு தேவையில்லாத மற்ற காரியங்கள் ஒருவருடைய பதில் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். பாஸ்டர் சொல்லு, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன், வாய்ப்பு இருக்கிற போது வருவோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது. வேண்டவரை எனக்கு செய்யவில்லை, இத்தனை நாள் சபையிலே தானே வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நிறைவேற்றியா ஆசீர்வாதங்கள். இது ஒரு சிலர் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள், அநேக சந்தர்ப்பங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாலிபர்கள் இப்ப அந்த டீனேஜர்ஸ் இந்த நாட்களிலே. அதனாலதான் அடுத்த மாசம் அந்த 13, 14, 15 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கிறோம். அறிவிப்புகள் பின்னால வெளியாக அந்த சனிக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை 8வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை படிக்கிற நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். விஜோன், கிளாரிஸ், மேகி, சலோமி, இன்னும் சந்தோஷ், கங்காதேவி, பெற்றோர் பிள்ளைகளை அதுல கொஞ்சம் நல்ல உற்சாகப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. செய்திகள் கேள்விப்படுகிறோம். முத்துன்னு ஒரு தம்பி இருந்தார், ஞாபகம் இருக்குதான்? நம்ம சபையில முத்து, சந்தான லட்சுமின்னு ஒரு தங்கச்சி, அடைக்கலம் புவனேஸ்வரி குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோம். அவங்களை குறை சொல்வதற்காகவோ அல்லது நம்ம சபைக்கு அவங்க இப்பெல்லாம் வரதில்லைங்கிற சொல்றது. அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான். முத்துங்க வயசு 13, 14 இருக்கும் நினைக்கிறேன். என்னாலும் தெரியுமா, குழந்தை திருமணம் சொல்லி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அது என்றைக்கு கர்த்தருடைய காரியங்களிலே அந்த முக்கியத்துவம் இல்லையோ இந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்றாங்க. பாஸ்ட் பிரசங்கத்தில் சொல்லி இதை எந்த ஒரு குற்றம் சாட்டுவதற்காகவோ அது குறை சொல்வதற்காக. இன்னைக்கு மக்களுடைய எண்ணம் என்ன என்றால், சர்ச்சுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். 20 வருஷமா அந்த சர்ச்சுக்கு வர்ற ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டாரு? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவர் நீங்க இந்த மட்டும் ஜீவன் சுகபலனோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை இல்லமா? ஆண்டவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினீர்களா? அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் கேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட், சேர்த்து கொடுக்கப்படும். பாருங்க, ஒரு ஆட்டோவிலையோ ரிக்ஷாவிலையோ பொருட்களை ஏற்றி நம்ம வீட்டுக்கு வர்றோம். பேசின தொகையை நம்ம கொடுக்கிறோம். என்ன செய்வாரு? அதே செய்வார், சார் கொஞ்சம் போட்டு கொடுங்க, வீட்டுக்கு மேல போட்டு கொடுங்க. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், அப்ப கூட நமக்கு சர்வ் பண்ண அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து நமக்கே ஒரு ஆர்வம் வரும். டிப்ஸ் கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சமன். நாம இந்த காரியங்களை முதல்ல நம்ம சரிப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கேட்ட ஞானத்தை தருவார், கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார்.
கூட கேட்டது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கூட அடிஷனலா, போனஸா, அட்வான்ஸா கூட சேர்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள் எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த காரியங்களை, பேசிக் காரியங்களை நம்ம முதல்ல சரிப்படுவோம். ஆசீர்வாதங்கள் மழை திறந்த வெள்ளம் போல நம்ம குடும்பங்கள் மேல, நம்முடைய வியாபாரத்தின் மேல, நம்ம தொழிலின் மேல, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார். இன்னைக்கு கை கேட்டுனது வாய்க்கு எட்டவில்லையே, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாத கணக்கில் வர வேண்டிய பணத்திற்காக போய் சிரமப்படுகிறது. பெரிய தொகை விசுவாசம், சில வருஷங்களாக இந்த பிரச்சனை. ஆனால் ஒவ்வொரு முறையும், நேற்றைக்கு சாயங்காலம் கூட அவருக்கு அன்போடு ஆலோசனைகள் சொன்னேன். நாளைக்கு கண்டிப்பா தருவேன் இருக்கிறாங்க, அதனால உட்கார்ந்து இருக்கிறேன். சமூகத்தில் ஆராதனை நேரம். ஒருவன் என்னை கனப்படுத்தினால் நான் அவனை கனப்படுத்துவேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. என்னுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய தேவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இறங்கி ஜெபிக்கும் போது, கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானுடைய உள்ளத்தில் பேசின ஆண்டவர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார், தேடி கொண்டு வந்து கொடுப்பார். நீங்க அவரை தேடி கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி, கல்யாணமா இருக்கட்டும், வேற எந்த விசேஷ காரியமா இருக்கட்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? கர்த்தர் சொல்றார், செட் ரைட் யுவர் பிரையாரிட்டீஸ். உடைய முன்னுரிமைகளை சரிப்படுத்துங்கள். அருமை தேவ பிள்ளைகளே, தேவன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விஷயத்துல நாம சரியா இருக்க தேவன் நமக்கு உணர்த்துவாரா? நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்களை, சீரப்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி விட்டோம் என்றால் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, ஆசீர்வாதங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்னவென்றால், all promises or blessings of God are always optional. அது நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டவைகள் தான். நீங்க விரும்பினா தான் கிடைக்கும். நீங்கள் விரும்பவில்லை என்றால் அது உங்களுக்கு வாய்க்காது. நம்ம விரும்பினா தான் கிடைக்கும். அடுத்த பிள்ளை தான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். வாயை திறந்து கேட்க வேண்டியதானே, வாயில என்ன பொருட்கட்டையா வச்சிருக்க அப்படின்னு கூட எல்லாம் கேட்பான். வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஒரு ஆள் ஜெபம் பண்ணார், அப்படி பண்ணாரா இல்லையா? நீங்க பாக்குறத பார்த்தா மாஸ்க் வசதியா போட்டீங்க. யாரு? ஆமா, யாக்கோபு. ராம் முழுதும் போராடி சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட்டேன். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு கேட்கல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே, இது உங்க டியூட்டி. ஆண்டவரே, ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிங்க, இல்லைன்னா போய்க்கே இருங்க சொல்லலாம். என்ன செய்யலாம்? நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அப்படித்தான். அவர் ஆசீர்வதிக்கிறதுல
ஐஸ்வர்ய சம்பன்னர், வானம் அவரது சிங்காசனம். அவர் அவ்வளவு பெரிய தேவன். நான் ஏன் இன்னும் தரித்திரரா இருக்கிறேன்? என்னை பத்தி அவருக்கு தெரியலையா? நான் எவ்வளவு பெரிய இக்கட்டிலே அகப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு நாளாவது வாயை திறந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அதை பற்றி ஒரு தவறான எண்ணம். அப்படி ஜெபம்னா அது வந்து ஒரு சுயநலம். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இது சுயநல ஜெபம் இல்லைங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்காக உனக்காக நீ ஜெபம் பண்ண கூடாது என்று ஆண்டவர் ஏற்பாட்டு ஒரு வசனத்தில் எப்படிதான் சொல்லி, நீங்கள் ஒன்றையும் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? இதுவரை என்னிடத்தில் நீங்கள் கேட்கவே இல்லை. எத்தனையோ பெரிய கம்பெனிகள் இருக்கிறது, இன்ஃபோசிஸ், நிறைய ஐடி கம்பெனி. நம்ம பிள்ளைகள் உள்ளூர்ல வெளியூர்களில் வெளிநாடுகளில் வேலை செய்யறாங்க. அக்கென்ச்சர், இப்படி நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாம். ஒரு பிரபலமான கம்பெனி ஒன்று சொல்லுங்க, சியோன். பிரபலமான கம்பெனி ஒன்று பேர் சொல்லுங்க. மைக்ரோசாஃப்ட். அந்த கம்பெனிக்கு முன்னால பில் கேட்ஸ் அவர் தானே, அவர் ஓனர். அவருக்கு போய் எவ்வளவு பெரிய உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறேன், பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் வேலை தர மாட்டேங்கிறேன், எனக்கு ஏன் வேலை தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிற போது அவர் ஒரு கேள்வி கேட்பார். என்கிட்ட நீ அப்ளை பண்ணியா? அப்ளிகேஷனே போடாம, அப்ளை பண்ணாம அவர்கிட்ட போய் வேலை கேட்டு நிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. முதல்ல என்ன செய்யணும்? எங்க ஜெபம் நடக்குது, இந்த மாதம் ஜெப மாதம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச ஜெபம். தெருவில் இருக்கிறவங்க கூட வந்து பங்கெடுக்கிறது இல்லைங்க. 1-2 பேர் ரெகுலராய் வருகிற மக்கள் வர்றாங்க. மாத்தாலாண்டி, தேன்பொழி, மாமா, இதெல்லாம் ரெகுலரா லாக்டவுனோ இல்லையோ இதெல்லாம் ரெகுலரா வந்துடுவோம். ஆனால் நிறைய பேர் வாட்ச்மேன் அம்மா கூட அவ்வப்போது சொல்லணும், ஜெபத்துக்காம கூப்பிடுற கேம்பஸ்ல இருக்கிற தெருவில் இருக்கிற நிறைய பேர் வருகிறது இல்லை. முன்னால எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் மறந்து போச்சு. குடும்பத்தில் எத்தனை தேவைகள் இருக்கு இல்லையா? இவ்வளவு ஆண்டவனுக்கு தேடல. எத்தனை நாளைக்கு இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றீங்க தெரியாது. சபை இன்னும் எத்தனை நாளைக்குள்ள திரும்ப மூடுங்கன்னு சொன்னா வழியே கிடையாது. 3வது வருதுங்கிறாங்க, என்னமோ டெல்டாங்கிறாங்க, டெல்டா பிளஸ்ங்கிறாங்க, பூஞ்சை நோய்கள்ங்கிறாங்க, என்னமோ சொல்லுது. காசு என்ன பயமுறுத்துறாரு? விசுவாச வார்த்தைகளை பேசுவாரா? பயமுறுத்துறாரு. சில அதிக பிரசங்கிகள். இதெல்லாம் வந்து வீண் வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள். வருதோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் அருமையான விருப்பத்திற்கு நீங்க விரும்பினாதான் வரும். விரும்புங்க. அதனால விருப்பம் இல்லாமலாம் இருக்கணும். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம விருப்பத்தை இருக்குதா, அதான் என்ன செய்யணும்? தெரியப்படுத்து. யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மிகுந்த துக்ககரமான சூழ்நிலையை தாய் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், சூழ்நிலையே அவன் பார்த்து கொண்டு நொந்து கொண்டு புலம்பிக் கொண்டு, ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன், என் தலைவிதி இப்படி அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்கவில்லை. மாறாக அவனுடைய ஜெபம் இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக யாபேஸின் ஜெபம் ரொம்ப ஒரு ஃபேமஸ் பிரேயராக மாறிவிட்டது. 4 வார்த்தைகள் தான். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
granted his request. பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட போதுதான் கர்த்தர் அந்த கிராண்டட்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. கிராண்ட் பண்றது, இந்த வீசா நேரங்களில அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. Your visa has been granted னு குத்துவாங்க பாருங்க. 2 முறை 10 வருஷம் 2006 இருந்து 2026 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கிடைக்கிறது. பாஸ்போர்ட்ல யூஎஸ் இந்த வீசா கிடைக்கும். அந்த வார்த்தையுடைய மெயின் அவசியம். சபையில நிறைய பேருக்கு யூஎஸ் வீசா 10 இயர் 5 இயர் எல்லாம் கிடைச்சி. நம்ம சபை விசுவாசி, நம்மளோட விசுவாசி இன்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டிக் கொண்டாதான் கிடைக்கும். ஜெப நேரங்களை நாம பயன்படுத்துவோம். சங்கீதம் 145 19 வாசிங்க. சங்கீதம் 145 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி according to their wish, according to their desire, மன விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை, அதை கவனிங்க. மன விருப்பம், அடுத்து என்ன செய்யணும்? கூப்பிடுதல். அதான் ஆண்டவர் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆகவே இந்த ஜெப நேரங்களை, இந்த வாய்ப்புகளை, தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்லுவோம். லாக்டவுன் நாட்களிலே ஜெப நேரங்கள் இவைகளெல்லாம் நடந்தது. யாரையும் நம்ம சொல்ல முடியாது, வாங்க சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இப்பொழுது ஆராதனைக்கு வர்றதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா வரல சபைக்கு. போன லாக்டவுன்ல இருந்து ஒரு சிலரை நம்ம உயிரோடையே பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெற்றி கிழக்கிலும் மேற்கிலிருந்து வருவதில்லை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பும் அது ஒன்றுதான் நம்மை இந்த நோய் தொற்றின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வாய்க்கும். சங்கீதம் 109:17 வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். என எதை விரும்புகிறாங்களோ அதான வரும். அவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாமல் போய்விட்டானா? விரும்பாமல் போய்விட்டான். ஆசீர்வாதத்தை விரும்பலைன்னா ஆண்டவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி திணிக்க மாட்டார். ரேமனுக்கு டியூஷன் 10th படிக்கிற போது இந்த ஸ்ட்ரீட்ல 2வது வீடு, பெரிய வீடு, அந்த அதில் அவர் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், மேக்ஸ் டீச்சர். அவர்கிட்ட டியூஷனுக்காக அவர் ரொம்ப அந்த நாட்களில் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பார். அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இப்போ நம்ம நெல்லை ஸ்ட்ரீட்டில் சுப்பையா சார் இருக்கிறாரு, அவர் மாதிரி நம்ம ஏரியாவில் இல்லை. அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை பற்றி கேட்குற போது சொன்னார், ஃபாதர் அவங்க பையன் அவர் நல்ல மார்க் வாங்கணும்னா நான் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ண பத்தாது, அவர் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அது நான் கொடுக்குற கணக்கெல்லாம் அவர் சரியாக செய்யணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அவர் வாயில் இதை வச்சு திணிக்க முடியாது. அவர் இப்படியே சொன்னாருங்க, நான் அவரை என்ன செய்ய முடியாது, அவர் வாய்க்குள்ள இதை நான் திணிக்க முடியாது.
அவரே விருப்பப்பட்டு அந்த பாடத்தை அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சால தவிர நான் என்ன தலைகிற நின்னாலும் சென்டம் வாங்க முடியாது. அருமையானவர்களே, நான் டீச்சர்ஸ் நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஒரு மாணவர் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கிடுறார், இன்னொரு மாணவன் ஃபெயில் ஆகி நிற்கிறான். டீச்சரை யாரும் குறை சொல்ல முடியுமா? டீச்சர் நீங்க எனக்கு என் பிள்ளைக்கு சரியா சொல்லிக் கொடுக்க இல்லை, சரியா சொல்லிக் கொடுக்காம அந்த ஒரு ஸ்டூடெண்ட் 100 மார்க் வாங்கினா இல்ல அவனுக்கு மட்டும் சொல்லு, அப்படி இல்லை. அவனவனுடைய ஆர்வம், அவனுடைய ஈடுபாடு, இதே போலதான் ஆசீர்வாதம். நீங்க விரும்பினாதான். அப்படி ஆசீர்வாதத்தை விரும்பாமல் கனி இருப்ப காய் கவர்ந்து ஆனால் சொல்ல ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள், நானும் அவைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறேன். சில பேர் பாருங்க, சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்ளுதல் சொல்லுவாங்க. யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விசாரணை கைதியாக இருந்தபோது பிலாத்து அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருந்தோம். அவர் ஒரு நீதிமான் என்பதை அறிந்து அவர் நிறைய அது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பல காரியங்களை சொல்றார். இது பண்டிகை நாளாயிற்று, குற்றவாளிகள் ஒருவனை விடுவிப்பது நமக்கு நியாய பிரமாணம் அல்லவா? இயேசுவை நாம் விடுதலையாக்கணுமா? இல்ல. யூதர்கள் என்ன சொல்றாங்க? பரவாசை எங்களுக்கு விடுதலை செய்ய. அவன் நோட்டோரியஸ் மர்டரர், அவன் திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் பரபாசன். அவனை விடுதலையாக்குங்க. இயேசுவை சிலுவையில் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அது மட்டும் இல்லைங்க, அப்போ இவரை நாம் சிலுவையில் அறைந்தால் ரத்தப்பழி நம்ம மீது சுமரட்டுமே. யூதர்கள் சொல்றாங்க, அந்த ரத்தப்பழி எங்கள் மேல, எங்கள் சந்ததி மேல இருக்கட்டும். வாயின் வார்த்தைகளில் சிக்குண்டார், சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள் யூத ஜனங்கள். அதற்கு பிற்பாடு ஹிட்லருடைய கொடுங்கோல் ஆட்சியில 7 லட்சம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். யூத வாயின் வார்த்தைகள் சாபத்தை சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. அதான் வேண்டுமென்றே சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை புறக்கணித்தார்கள். இன்னைக்கு போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே மேசியாவே வாரும் வந்தத புறக்கணிச்சுட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்தில் நாம் எழுதி நிற்கும். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வர நாட்களில் நாம் தியானிப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம், ஆசீர்வாதத்திற்கு பின்னால நாம நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை செய்யாத பட்சத்தில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைப்பது அறிவு. அவங்க முதலாவது நம்முடைய முன்னுரிமைகளை சரிப்படுத்தணும். நாம செய்ய வேண்டியது, நாம செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம், நாம செய்ய வேண்டிய பொருத்தனைகள், இதுவரை நிறைவேற்றாம இருந்தோம்னு சொன்னா அந்த பொருத்தனைகள் நம்ம நிச்சயம் நிறைவேற்றுவோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கெடுவோம். அப்பொழுது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வாழ்ந்திருப்பதை, ஆசீர்வாதமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் நன்றி ஆண்டவரே.
நாம விரும்பினா தான் ஆசீர்வாதம் வரும். யாக்கோபு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே போக முடியாது. குடும்பத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்கு. திருமண காரியங்கள், குழந்தை பேரு, பொருளாதாரம், வீடு தேவை. நடைபெறுகிற ஜெப நேரங்கள் ஒண்ணுல கூட நீங்க வீட்டிலிருந்தே ஜெபம் பண்றீங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் ஜெபிப்பதற்கு தடையேதும் இல்லையே. ஏன் இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? ஒருமனவர்களை ஜெபம் பிடியானை ரட்சிக்கும் அல்லவா? தேவனுடைய நாட்களிலே வாய்ப்புகளை, தருணங்களை சாபத்தை நாம் விரும்ப வேண்டாம். தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை வாசலை வழியை இறக்கம் நிறைந்த இந்த அன்பின் தூய ஆவியானவரே, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின சில அடிப்படை சத்தியங்களை நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். திருச்சபை மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிற ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் பிள்ளைகளாகி திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் வாக்கு பண்ணின, நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன, முன்னுரைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேல் அளிப்பதற்கு நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த முன்னுரிமைகளை சரிப்படுத்துவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்பி நம்முடைய மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வேன், வழிநடத்துகிறோம். தொலைப்பட்ட மக்கள், உள்ளூர் வெளிநாடுகளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆணி வாய்ந்த திறன்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினத்தை நிறைவேற்றுகிறோம். பலருள்ள தெய்வம் கிருபையா எங்களை வழிநடத்துகிறது. கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மீதியான நாட்கள் முழுவதும், வரும் காலங்கள் முழுவதும் கொடிய இந்த இக்கட்டு காலங்களில் தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்க பராமரிக்கிற எங்கள் அன்பின் தெய்வத்தில் ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். மைமைப்படுகிறோம், வாழ்த்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற எங்களுடைய சபையில் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறது இந்த பிள்ளைகள் யாவரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைவுகளோடு இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனையாளர்கள் சொன்னால் இன்னும் நிறைவேற்ற முடியும். ஏக்கத்தோடு, பெருமிச்சோடு, பொருளாதார நெருக்கடிகளிலே, வீடுகளில் தேவைகளோடு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிக்கிறோம். நடைபெற்ற மக்கள் மாலை ஆராதனையாக உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்கிற வாரம் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், நாளைக்கு ஆண்டவரே +2 ரிசல்ட் நம்முடைய சபையில எழுதியிருக்கிற ஆண்டவரை ரூபலுக்காக விசேஷமா ஜெபம் பண்றோம். கர்த்தர் நல்ல வெற்றியை ஆண்டவர் முன்னே சித்தத்தின்படி தந்தருளுவீராக. யாரெல்லாம் கர்த்தாவை வேலைகள் மற்ற அநேக காரியங்களுக்காக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் பாரத்தோடு நிற்கிறாங்க. பல பாரங்களை அறிந்திருக்கக்கூடிய அற்புதம் செய்ய வழி நடத்த கனம், துதி, மகிமை உமக்கு நாம் நேர்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் நம்முடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுங்கள்.